பிணியும் சாரா பிறவி கெடுத்து ஆளும். இந்த இடத்துல பிணினா வியாதின்னு அர்த்தம் இல்ல. அப்கோர்ஸ் பிணிங்கிறது பொதுவா வியாதியை குறிக்கும், இங்கே கஷ்டங்களை குறிக்கிறது. பிணியும் வியாதி போன்ற கஷ்டங்கள் எல்லாம் சாரா, சார்தல்னா நம்மை நெருங்குதல்னு அர்த்தம். சாரா அப்படின்னா நம்மை நெருங்கவே நெருங்காது. எந்த கஷ்டமும் நம்மை நெருங்காதபடி பகவான் பார்த்து கொள்வான். பிணியும் சாரா, ஒரு கஷ்டமும் ஒரு வியாதியும் ஒருவித தடங்களும் நம்மை சாரவே சாராது, நெருங்கவே நெருங்காது. அது மட்டுமா, அது வெறும் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் மாதிரி. ஃபீவர் வந்ததுன்னா டோலோ 650 கொடுக்குற மாதிரி. ஆனா எந்த இன்ஃபெக்ஷன் பார்த்து கரெக்டா அதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும் இல்லையா, அதையும் பகவான் கொடுப்பானா. பிறவி கெடுத்து, இந்த எல்லா கஷ்டத்துக்கும் எதுப்பா காரணம்? இந்த பூமியில நாம மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து இறத்தல், சம்சாரம்னு பிறவி பிணியில இருக்கோம். அதனாலதான் அடுத்தடுத்து கஷ்டம் வருது. அதனால பகவான் என்ன பண்றான், கஷ்டத்துக்கெல்லாம் காரணமான பிறவி, பிறவி என்னும் துயரையே கெடுத்துனா போக்கின்னு அர்த்தம். அப்ப பிறவி கெடுத்து பிறவி பிணியையே போக்கி கொடுத்து விடுகிறார். அப்ப பிணியும் சாரா, சாதா வியாதியும் நெருங்காதபடி பார்த்துக்கிறார். பிறவி கெடுத்து பிறவி பிணிங்கிற வியாதி, சம்சார வியாதி, அதையும் போக்கி கொடுக்கிறார். போக்குவதோடு மட்டுமில்லாமல் ஆளும், ஆளும்னா நம்மை ஆண்டு அடிமை கொள்கிறார், தன் திருவடிகள்ல அடிமையாக சேர்த்துக் கொள்கிறார். ஏன்னா வெறும்ன பிறவி பிணியை மட்டும் போக்கிடுறேன், நீ ஆத்மா தன்னைத்தானே கைவல்யத்துல போய் அனுபவிச்சுக்கோ, அப்படி செய்ய மாட்டாராம். ஆளும், ஆண்டு தன் திருவடிக்கு கீழே நம்மை தொண்டர்களாகவும் சேர்த்துக் கொள்வார். அப்போ பிணியும் சாரா, கஷ்டங்களையும் போக்கிடுறார். பிறவி கெடுத்து பிறவி பிணியையும் போக்குவார். ஆளும், நம்மை ஆண்டு தன் திருவடிக்கு கீழே அடிமையாகவும் ஈடுபடுத்திக் கொள்வார். இத்தனையும் பண்ணக்கூடியவர் யாருன்னா திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள். மணி பொன் எய்ந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரம். மணி என்றால் ரத்னம், பொண்ணுன்னா தங்கம். மணி பொன், ரத்னமும் தங்கமும், ஏய்ந்தன்னா இழைத்தன்னு அர்த்தம். மதில் அப்படின்னா மதில் சுவர். மணி பொன் எய்ந்த மதில் சூழ்னா திருக்கண்ணபுரத்துல மதில் சுவர்லாம் இருக்கே, அதை மணி என்னும் ரத்னத்தாலும் பொன் என்ற தங்கத்தாலும் ஏய்ந்த இழைக்கப்பட்ட மதில்கள், அது சூழ்ந்த திருக்கண்ணபுரம் என்னும் கஷேத்திரம். அங்கேதான் எழுந்தருளி இருக்கிறார் சௌரிராஜன். அவர் தான் கட்டத்தை போக்குவார், பிறவி பிணிய போக்குவார், ஆண்டு அடிமை கொள்வார். போய் வணங்குங்கள். பணிமின் நாளும், நாளும்னா ஒவ்வொரு நாளும், தினந்தோறும். பணிமின் அப்படின்னா பணிந்து, அவர் திருவடிகளை வணங்கி அவரை வழிபடுங்கள் அப்படின்னார். உடனே நாம ஒரு கேள்வி கேட்டோம். எல்லாம் சரிதான்,